ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த புழுங்கலரிசி பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். புழுங்கலரிசி ஒரு 3.5 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர் அளவு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துனா 1 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க. அளந்தெல்லாம் பார்க்கல. ஸோ அதை அப்படியே மிஷினில் கொடுத்து முறுக்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ முறுக்குக்குன்னா அல்லமா ஆட்ட முடியாது இவ்வளோ கெட்டியாக அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் ஆட்டி கூட நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு வந்துட்டு அவரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கெட்டியாக ஆட்டி கொடுத்தாரு. பச்சரிசி இல்லை, புழுங்கலரிசி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஆனால் அரிசி 6லேருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஸோ பொட்டுக்கடலையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. அடுத்தது எள்ளு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அரிசி மாவில் ஓமம், எள்ளு, உப்பு, பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் அளவு, அதே கப்பில் 2 கப் அளவு கடலை மாவு, அடுத்தது காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுப்போம். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. ஸோ இப்படி நல்லா பிசையும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக எடுத்து நாக்கில் வச்சு பாருங்கள், உப்பு காரெல்லாம் சரியாக இருக்குன்னா முறுக்கு உலக்கில் போட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கு புழிஞ்சு அப்படியே சூட இருக்க எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயை ஃப்ளேம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, ஒரே மாதிரி ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடுறீங்களா, அது போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் போடுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணால் 5 பிளேட் லைனாக வச்சுட்டு 5 பிளேட்லேயும் எண்ணெய் தடவிட்டு 5 பிளேட்லேயும் முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து செகண்ட் பேட்ச் அப்படி போட்டோம். அது நமக்கு சரிப்பட்டு வராதுடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்லேயே எண்ணெய் தடவி அதுவே போட்டுட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ முறுக்கு போடும்போது பார்த்திங்களா இந்த அளவு கொதிக்குங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே இப்படி கொதிக்கும். முறுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே இந்த நுரையெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ அது முறுக்கு வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முறுக்கு சுடும் போதும் இந்த முறுக்கு பார்க்கும் போது எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க தான் நான் பாப்பா மாதிரி இருக்கும் போதுலேயே எனக்கு முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சுடும்போது இந்த மாதிரி நான் பாப்பா மாதிரி முறுக்கு எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ இப்போ பாப்பா சாப்பிட்டுட்ருக்கா. ஆனால் இந்த ரெசிபி நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னா எங்கள் மாமியார்கிட்ட இருந்து தான். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மாதிரி யாராலையும் முறுக்கு சுட முடியாதுன்னு. அதுக்காகவே இன்றைக்கி உங்கள் அம்மாவை விட சூப்பராக சுடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ரெசிபி தான். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ரெசிபி உங்கள் ஹஸ்பண்ட்க்கு செஞ்சு கொடுத்து உங்கள் ஹஸ்பண்ட் உண்மையாலுமே எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது, இல்லை அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறைவு பட் சொல்லியிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.